வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு பொதுவாக எல்லாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. அந்த பேரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் பொருத்தமா இருக்கும். வசூல்னா சாதாரணமா தமிழ்நாட்டில் உள்ள வசூல் மட்டும் இல்ல, நாடு கடந்து ஜப்பான்லயும் வசூலை வாரி கூச்ச படம் தான் முத்து. 1995 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் மீனா நடிச்ச படம் தான் முத்து. அந்த படத்தோட வசூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் படம் அந்த அளவுக்கு ஜப்பான்ல வசூல் பண்ணது அதுதான் முதல் முறை. அந்த படத்தை பார்த்துட்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜப்பான்லயே ரசிகர் மன்றம் உருவாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். முத்து படத்தை பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. முத்து படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமாரோடு இணைந்து பணியாற்றிய முதல் படம் அதுதான். அதே மாதிரி இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் ரஜினிகாந்தோடு பணியாற்றிய முதல் படமும் அதுதான். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை பல இயக்குநர்கள் இயக்கியிருக்கிறார். ஆனாலும் அவர்களிலே மிகச் சிலரோடு மட்டும்தான் இன்று வரை ரஜினிகாந்த் தொடர்பில் இருக்கிறார். அப்படி ரஜினிகாந்த் மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற ஒரு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். இந்த முத்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கே.எஸ். ரவிக்குமாருடைய திரைப்பட வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி தந்த படம் அது. ஆனால் அந்த படத்தால் நஷ்டப்பட்டவன் யாருன்னு பார்த்தா நான். அந்த காலகட்டத்திலே கே.எஸ். ரவிக்குமாருடைய இயக்கத்திலே நெப்போலியன் கதாநாயகன் நடிக்க ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன். நான் ரவிக்குமார்ட்ட இதை பற்றி பேசும்போது ஒரு முத்துக்குளிக்க வாரிகளா என்ற ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்காக திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ இருந்தார். தொலைபேசி மூலம் அவருடன் 2-3 முறை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இந்த படத்தை பற்றி நம்ம இறுதி முடிவை சென்னைக்கு வந்த பிறகு எடுக்கலாம் என்றார் ரவிக்குமார். ரவிக்குமார்ட்ட இந்த பேச்சுவார்த்தையை நான் நடத்தி கொண்டிருந்த போது பசும்பொன்னுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நான் பொள்ளாச்சி சென்றிருந்தேன். அங்கே இருந்து தான் இந்த பேச்சுவார்த்தை அவரோடு தொடர்ந்தேன். பசும்பொன்னுடைய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு நான் சென்னை திரும்பிய போது அவரும் தன்னுடைய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னைக்கு திரும்பியிருந்தார். எங்கே சந்திக்கலாம் என்று ரவிக்குமாரை கேட்டபோது எடிட்டிங்கில் தான் இப்போ ஜெமினிக்கு வந்துடுங்க என்றார் கே.எஸ். ரவிக்குமார். என்னுடைய அடுத்த படத்தை பற்றி ரவிக்குமார்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்பதற்காக நான் ஜெமினி ஸ்டுடியோ எடிட்டிங் அறைக்கு சென்று ரவிக்குமாருடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தேன். அது மாலை 5-5:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கவிதாலயா நிறுவனத்திலிருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. உங்களை டைரக்டர் பார்க்கணுன்றாரு, எப்போ உங்களால் வர முடியும் என்று கே.எஸ். ரவிக்குமாரே அவர்கள் கேட்டார். நான் இப்போ எடிட்டிங்கில் இருக்கேன், நிச்சயமாக நாளைக்கு காலையில் வர்றேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார் கே.எஸ். ரவிக்குமார். ரஜினிகாந்த் நடிக்க கவிதாலய நிறுவனத்தில் ஒரு படத்தை தயாரிக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி அப்போது ஏற்கனவே பத்திரிகைகளிலே வெளியாகி இருந்தது. அதனால் ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ண தான் ரவிக்குமாரை கூப்பிடுகிறார்கள் என்று எனக்கும் தெளிவாக தெரிந்தது, ரவிக்குமாருக்கும் தெளிவாக தெரிந்தது. கவிதாலய நிறுவனத்திலிருந்து எதற்காக தன்னை அழைக்கிறார்கள் என்று கே.எஸ். ரவிக்குமாருக்கு தெளிவாக தெரிந்திருந்தாலும் அதை பற்றிலாம் அவர் என்கிட்ட சொல்லலை. முதல்ல நான் கவிதாலய நிறுவனத்தில் போய் பேசி பார்க்குறேன், எதுக்காக கூப்பிட்ருக்கான்னு, அதுக்கப்புறம் நம்ம படத்தை பற்றி நம்ம பேசி ஒரு முடிவெடுக்கலாம் என்று என்னிடம் சொன்னார் ரவிக்குமார். ரவிக்குமார் அப்படி சமாதானம் சொல்லிட்டு போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக என்னுடைய அடுத்த படத்தை இயக்க ரவிக்குமார் வரமாட்டார் என்று எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. கவிதாலய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறாங்க, அதை டைரக்ட் பண்ண தான் ரவிக்குமாரை கூப்பிட்ருக்காங்கன்னும் போது நிச்சயமாக அந்த வாய்ப்பை விட்டுட்டு நெப்போலியன் படத்தை இயக்க அவர் எப்படி வருவார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே இது. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுவே அடுத்த 2-3 நாட்களிலே நடைபெற்றது. பாலச்சந்திர கே.எஸ். ரவிக்குமார் சந்தித்த அடுத்த சில தினங்களிலே கவிதாலயாவுடைய படத்தை ரவிக்குமார் இயக்குகிறார் என்ற செய்தி பத்திரிகையிலே வெளியானது. முத்து படத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் நடித்த தேன்மாவில் கும்பத்து என்ற மலையாள படத்தினுடைய தழுவல் தான் அது. அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தை ரஜினிகாந்த் வச்சுட்டு எப்படி கமர்ஷியலாக பண்ண முடியும் அப்படி என்று நான் பல முறை சிந்தித்தது உண்டு. ஆனால் அந்த கதைக்கு இதைவிட அழகாக யாராலும் திரைக்கதை அமைக்க முடியாது என்று பாராட்டுகின்ற அளவிலே மிகவும் பிரமாதமாக திரைக்கதை அமைத்து இயக்கியிருந்தார் கே.எஸ். ரவிக்குமார். அந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படமாக்குறதுன்னு அதுக்கெல்லாம் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் வேண்டும். அது ரவிக்குமார்ட்ட இருந்த காரணத்தினால்தான் முத்து திரைப்பட வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. முத்து திரைப்படத்தை ரவிக்குமார் இயக்குவதற்கு முன்னாலேயே கே.எஸ். ரவிக்குமாருடைய திறமையை பற்றி ஏவிஎம் சரவணன் ஒரு பக்கம், விஜயகுமார் ஒரு பக்கம் என்று மாறி மாறி ரஜினிகாந்திடம் பல முறை சொல்லியிருக்கிறார். ஏவிஎம் சரவணனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவருக்கு ரவிக்குமார் மேலே மிகுந்த நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஏவிஎம் நிறுவனத்துக்காக சக்திவேல் என்ற படத்தை இயக்கிய கே.எஸ். ரவிக்குமார் அந்த அளவுக்கு திட்டமிட்டு அந்த படத்தை முடித்திருந்தாராம். அதை பற்றி எங்கிட்டே கூட ஏவிஎம் சரவணன் பலமுறை வியந்து பாராட்டி இருக்கிறார். அதனால தான் பலமுறை கே.எஸ். ரவிக்குமாரை பற்றி ரஜினிகாந்திடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் சரவணன். ஏவிஎம் சரவணன் அந்த அளவிற்கு கே.எஸ். ரவிக்குமாரை பற்றி எடுத்து சொன்ன போதிலும் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் கே.எஸ். ரவிக்குமாரை பற்றி ஒரு அபிப்பிராயம் உருவாக காரணமாக இருந்த திரைப்படம் பாட்ஷா. அந்த படத்தை ரவிக்குமாரும் ரஜினிகாந்தும் ஒன்றாகத்தான் ஒரு நாள் பார்த்தார்கள். படம் பார்த்து முடிச்சோடனே படம் எப்படி என்று ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமாரை பார்த்து கேட்டார். ரவிக்குமார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த படத்தில் உங்களோட இருந்தவங்க எல்லாருக்கும் வயசாகிடுது, ஆனால் உங்களுக்கு மட்டும் வயசாலேயே, அது ஒன்று தான் எனக்கு குறையாப்படுது, மற்றபடி படம் ரொம்ப நல்லாயிருக்கு என்றார்.
படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, பிச்சு உதறும், அந்த படம் பிரமாதமாக ஓடும் இப்படின்லாம் சொல்லாமல் தன்னுடைய மனதுக்கு பட்டதை ரவிக்குமார் சொன்னார்ல, அந்த சொன்ன விதம் ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போதே மனதிலே குறித்து வைத்து கொண்டார் ரஜினிகாந்த். அதன் காரணமாகத்தான் முத்து திரைப்படத்தை இயக்குவதற்கு KS ரவிக்குமாருடைய பெயரை பாலச்சந்தர் பரிந்துரைத்த போது எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முத்து திரைப்படம் உருவான காலகட்டத்திலே அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே இருந்த பனிப்போர் உச்சக்கட்டத்திலே இருந்தது. அதனால் அந்த படத்தினுடைய வெளியீட்டிலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு கூட சில பிரச்சனைகள் வரும் என்று சிலர் எதிர்பார்த்தனர். ஜெயலலிதாவுக்கு ரஜினிகாந்துக்கு மோதல் இருந்த காரணத்தினால்தான் அந்த முத்து திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வருவேன் என்ற ரஜினிகாந்த் வசனம் மிகப்பெரிய பாராட்டுதலை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. ரஜினிகாந்த் அந்த படத்தில் அந்த வசனத்தை பேசிந்து அந்த ஆட்சியாளருக்கோ ஜெயலலிதாவுக்கோ எதிரான வசனம் இல்லைன்னாலும் ரசிகர்கள் அப்படி அந்த வசனத்தை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை அன்று பெற்றது மட்டுமில்லாமல் இன்று வரை ஒரு பேசப்படுகின்ற வசனமாக இருக்கிறது. ஜப்பானிய திரைப்பட ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அறிமுகம் செய்து வைத்த முதல் படம் முத்து தான். அந்த படம் ஜப்பானுக்கு சென்ற கதை இருக்க, அதுவே மிகவும் சுவையான கதை. ஜூன் எடோக்கி என்கின்ற சினிமா விமர்சகர், ஜப்பானிய சினிமா விமர்சகர் சிங்கப்பூரிலே முத்து திரைப்படத்தினுடைய DVD வாங்கினார். போட்டு பார்த்த அவருக்கு அந்த படம் அவ்வளவு பிடித்து போனது. இந்த முத்து படத்தை மட்டும் ஜப்பானிய மொழியில் மொழி மாற்றம் செய்து வெளியிட்டால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எண்ணிய அந்த திரை விமர்சகர் ஜப்பானிய விநியோகத்தில் பல பேரை அணுகினார். ஆனால் அவ்வளவு எளிதிலே எவரும் அந்த படத்தை மொழி மாற்றம் செய்து வெளியிட முன்வரவில்லை. அந்த காலகட்டத்தில் ஒரு விநியோகஸ்தர் இந்த விமர்சகர் சொன்னதை கேட்டு அந்த படத்தை மொழி மாற்றம் செய்து வெளியிட முன்வந்தார். ஓடரு மகாராஜா என்ற பெயரிலே இந்த படம் ஜப்பானிய மொழியிலே வெளியானது. ஓடரு மகாராஜான்னா த டான்சிங் மகாராஜா என்று அர்த்தம். ஒரே ஒரு தியேட்டரில் மட்டும் 23 வாரங்கள் தொடர்ந்து ஓடி மிகப்பெரிய சாதனையை ஜப்பானிலே செய்தது முத்து திரைப்படம். அந்த தியேட்டரில் மட்டும் ஏறக்குறைய 1,27,000 பேர் அந்த படத்தை பார்த்தார்கள். ஒரு தமிழ் படம் ஜப்பானிய மொழியில் இப்படி மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்த அளவு ஓடுதுன்னு மற்ற தியேட்டர்காரங்க சும்மா இருப்பாங்களா? அதை தொடர்ந்து பல தியேட்டர்களிலே இந்த முத்து திரைப்படம் திரையிடப்பட்டது. ஜப்பான் நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை செய்துவிட்டுத்தான் அந்த படம் ஓய்ந்தது என்று சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டம் ரஜினிகாந்துக்கு ஜப்பானில் உருவாக காரணமாக இருந்தது முத்து திரைப்படம் தான். கபாலி திரைப்படம் வெளியான போது அந்த படத்தை முதல் காட்சியிலேயே பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜப்பானிலிருந்து பல ரசிகர்கள் இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்த திரைப்படம் முத்து. முத்து படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. 1995ஆம் ஆண்டிலே வெளிநாடுகளிலே வெளியான இந்திய திரைப்படங்களிலே மிக அதிகமான வசூலை வாரி குவித்த 2வது திரைப்படம் முத்து. அப்போது முதலிடத்தை பெற்ற படம் ஷாருக் கான் நடித்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே. இதெல்லாம் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையிலே இன்று வரைக்கும் இந்திய திரைப்பட நடிகர்களே அசைக்க முடியாத வசூல் சக்கரவர்த்தியாக இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் நடித்த முத்து திரைப்படம் ஜப்பானிலே ஏற்படுத்திய வசூல் சாதனையை இன்று வரையிலே இந்திய நடிகர் எவரும் முறியடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையிலே இன்று வரை வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கின்ற ஒரே இந்திய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே.